வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த பரிகாரத்தை தான் நான் உங்களோட பேச போகிறேன். கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த கடனை அடைக்கிறதுக்கு தேவையான பணம் நமக்கு வரணும். அந்த பணம் எப்படி வரும்? ஒன்றும் நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை நிறைய பணம் வேறு ஏதாவது ஒரு வழியில் நம்ம வீட்டுக்கு பணம் வரணும். அப்படி இல்லைன்னா பணம் நிறைய சம்பாதிக்கிற, அதாவது நல்ல வருமானம், கட்ட சம்பளம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நல்ல வருமானம் இருக்கிற வேலையாக இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி இல்லை நம்மளுடைய பிஸ்னஸில் ஒரு கொடி கட்டி பறக்கிற ஆளாக இருந்தால் நம்மக்கிட்ட நிறைய பணம் வரும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட நிறைய பணம் வரும். அதை வச்சு நம்ம கடன் அடைக்கலாம் இல்லையா? பணமே வராமல் இருந்தால் நம்ம கடனை எப்படி அடைப்போம்? அந்த கடன் வாங்குறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவோம். இந்த மாதிரி அந்த கடன் வட்டிக்கு வட்டிக்கு குட்டி போட்டு என்ன ஆகும்? கடைசியில் கழுத்தை நெரிக்கும். அந்த மாதிரி கடன் கூடிய சீக்கிரம் நமக்கு முடியணும், கண்டினியூ ஆகக்கூடாது, ஒரு செயின் லிங்க் மாதிரி போகக்கூடாது அப்படின்னு நினச்சா இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம மிளகு தாங்க மெயினாக வேணும். இந்த மிளகு நம்ம வீட்டில் தங்கு தடை இல்லாமல் பண வரவிற்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சமையல் பெட்டியில் சாதாரணமாக நம்ம ரசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். சாதாரண மிளகுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த ஒரு மிளகுல தான், கருப்பு மிளகு நான் சொல்கிறது, வீட்டில் நம்ம சமையல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கருப்பு மிளகை பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த கருப்பு மிளகுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. இப்போது மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை சும்மா ஒன்றும் பாதியமாக லைட்டாக சும்மா அப்படி இடிச்சுக்கோங்க. அது கூட ஒரு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ₹1 நாணயம், இது மூணுத்தையும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. ஒரு மோஸ்ட்லி இந்த பரிகாரத்துக்கெலாம் சில்வர் யூஸ் பண்ணாதீங்க. சில்வர்னால் எவர் சில்வர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் ஓகே போட்டுட்டு அதை மூடக்கூடாது. மூடியை கட்டிட்டு ஓப்பனில் அப்படியே பீரோவில் வச்சுடுங்க. நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சு விட்ருங்க. அதாவது ஓப்பனாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றும் பாதியமாக நறுக்கிட்டு தூளாக போட்டுடுங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. உங்ககிட்ட சும்மா ஒரு 2 துண்டு இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்குங்க. அந்த இது எல்லாமே பணத்தை ஈர்க்கிறதுக்கு தான் நான் சொல்கிற பரிகாரம்லாம். அதை போட்டு அப்படியே ஓப்பனாக மூடக்கூடாதுங்க. மூடி போட்டு மூடக்கூடாது, பீரோவில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் பணம் நம்ம கைக்கு தங்கு தடை இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியோ அந்த அன்னைக்கு தேவைக்கு என்ன பணம் இல்லையே நினைப்பானா வந்துடும் அந்த பணம். அந்த மாதிரி போகுங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். நமக்கு இதே மாதிரி வருமானம் அதிகம், எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, நமக்கு வருமானம் அதிகமாக இருக்கணும், கடனே வரக்கூடாது, தொட்டக்காரியெல்லாம் வெற்றி அடையணும், எங்கள் வீட்டில் நல்லதே நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்க வேண்டிய வரக்கூடிய நியாயமான ஆசை தாங்க. இதில் தப்பே இல்லைங்க. இந்த ஆசை வருது, நம்ம தொட்டதெல்லாம் நடக்கணும், தொட்டதெல்லாம் நிறைவேறணும், தொட்ட காரியம்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை தான். அதுக்கு என்ன பண்ணணும்? எப்போவுமே நம்ம கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா 10 மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய வெள்ளை துணியில் 10 மிளகை மூட்டை கட்டிடுங்க. சும்மா குட்டி ஊண்டாக இருக்குங்க அந்த மூட்டை. 10 மிளகு தான். ஒரு குட்டி ஒயிட் கிளாத்து அதில் முடிச்சு போட்டுடுங்க, இல்லை ரப்பர் பேண்டத்தோடு போட்டுடுங்க. போட்டுட்டு அதை உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் பேக்கெட்லேயோ, இல்லை சாரீ கட்டியிருந்தால் உங்கள் முந்தானையோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ அப்படியே உங்கள் கூடையே அந்த மிளகு இருந்துகிட்டே இருக்க மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. எவ்வளோ போட்டு வச்சுப்போம் நம்ம ஹேண்ட்பேக்கில். அதில் இந்த ஒரு குட்டியாக இருக்குங்க அந்த மூட்டை, அந்த 10 மிளகு, அந்த வெள்ளை கலர் துணி. வெள்ளைன்றது சுக்கிரனுடைய ஆதிக்கம், அதனால தான் வெள்ளை யூஸ் பண்ண சொல்கிறோம் பணம் வரத்துக்காக. இதெல்லாமே அந்த மிளகு நமக்கு எந்த தடை இருந்தாலும் அதை பிரேக் பண்ணிவிடும். உடச்சி போட்டுட்டு நமக்கு வர வேண்டிய பணத்தை எப்படியாவது நம்மக்கிட்ட காந்தம் போல் கவர்ந்து கொண்டு வந்துடுங்க. அதுதான் அந்த மிளகு செய்கிறது. அதனால் உங்களுக்கு வருமானம் வரதை தடுக்காதுங்க. எந்த தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஓகே பண்ணிவிடும் இந்த மிளகு. அதனால் அந்த 10 மிளகு வெள்ளை துணியில் மூட்டை கட்டி உங்கள் கூடையே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஃபேண்ட் பேக்கெட் தான், ஃபேண்ட் பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி. அடுத்து 3வது பரிகாரத்துக்கு வரலாம். இப்போ நம்ம தொழில் செய்கிறோம், ஓஹோன்னு வரணும் அப்படின்னா நமக்கு சரியான முறையில் பணம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக கடனெல்லாம் அடைச்சிடுவோம். அந்த பிரச்சனைக்கு தான் இன்னொரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன்.
என்னடா இவங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பொருள், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே பின்னாடி இருக்குங்க. அது நீங்கள் உள்ள சர்ச் பண்ணி போனீங்கன்னா தான் அதோட அர்த்தம்லாம் தெரியும். செஞ்சு பாருங்கள், கண் கூட நீங்களே உணர்வீங்க, நீங்களே 4 பேருக்கு சொல்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கே அதோட அருமை பெருமை தெரியும். இப்போது இந்த பரிகாரத்துக்கு வருவோம். ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க. எப்போவுமே கல் உப்பை யார் கையிலேருந்தும் நீங்கள் வாங்காதீங்க, புரியுதுங்களா? கல் உப்பை கடையில் கொடுத்தா கூட, இப்போ நம்ம போய் கல் உப்பு கேட்குறோம், அவங்க கடைக்காரங்க வந்து கடல் உப்பு தராங்க பேக்கெட்டு. நீங்கள் டக்குன்னு கல் உப்பை அவங்க கையிலேருந்து வாங்கக்கூடாது. அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, வச்சுடுங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிடுங்க. அப்போ கடைக்காரர் என்ன பண்ணுவார், அந்த டேபிள் மேலே வச்சுடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த கல் உப்பை நீங்கள் அந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் கல் உப்பை ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. இப்போ பணம் கொடுப்போம் இல்லையா, ஒருத்தர் நம்ம கொடுப்போம், எதிர்க்க இருக்கவங்க ஆப்போசிட் பார்ட்டி வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி உப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அவங்களுடைய நெகட்டிவ் பவர் நமக்கு வந்துடும், நம்மளுடைய பாசிட்டிவ் பவர் அவங்களுக்கு போயிடும். அதனால தான் கடனை கொடுக்கக்கூடாது, உப்பை கல் உப்பை. அதே மாதிரி திருடக்கூடாது. அப்புறம் விளக்கு வச்சிட்ட உடனே உப்பை வந்து யாருக்குமே தானம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் வீட்டில் வந்து உப்பில் வந்து விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கணும்னு சொல்லுவாங்க, உப்பு போட்டு குளிக்கணும்னு சொல்லுவாங்க, உப்பு போட்டு வீடு துடைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உப்பு வச்சு நிறைய இருக்குங்க. உப்பு வந்து நமக்கு சாதாரண விஷயம் நினைக்காதீங்க, மகாலட்சுமியுடைய அம்சமே உப்பு தான். அந்த கல் உப்பு எப்பவும் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க உப்பு. அதனால் அந்த ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சில்லறை எடுத்துக்கோங்க. சில்லறைன்னா ₹1 காயின்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு கைப்பிடி வால் மிளகு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, அவங்க தருவாங்க. அந்த 3 பொருளையும் ஒன்றா சேர்த்து மஞ்சள் துணியில் கட்டணுங்க. மஞ்சள் துணியில் முடிச்சு மாதிரி போட்டு அதை அப்படியே பூஜை ரூமில் வச்சுடுங்க. ஒரு ஓரமாக வச்சுடுங்களேன். நம்ம எப்படி விளக்கேற்றுவோம், ஒரு ஊதுவத்தி காமிப்போம் இல்லையா, அதே மெத்தட் தாங்க. எப்போவும் நம்ம ஆஸ் யூஷுவல் விளக்கேற்றுற மாதிரி ஏற்றுங்க. ஊதுவத்தி நம்ம எப்படியும் சாமி படத்துக்கு காமிக்கும் போது அந்த முடிச்சும் அங்கேயே இருக்கு இல்லையா, அதுக்கும் அப்படியே காமிச்ச மாதிரி ஒரு ஐதீகம் ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பனி போல் கரைஞ்சி காணாமே போயிடுங்க. கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு நிச்சயம் இந்த 3 பரிகாரத்தில் எது வேணால் செய்யுங்க. இல்லை 3மே செய்கிறதாலும் செய்யுங்க. பணம்லாம் அவ்வளோ செலவாகாது, தாராளமாக செய்யுங்க, பயனடைங்க. இந்த மிளகு இருந்ததுன்னா வீட்டில் எவ்வளோ மிளகு கம்மியாச்சு, மிளகு இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. மிளகு காலியாச்சு, எப்படி கல் உப்பு நம்ம நிறச்சி வைக்கிறோம், அந்த மாதிரி மிளகு இல்லைன்னா கொஞ்சம் அப்பப்போ வாங்கி டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. நம்ம உடம்புக்கும் நல்லது சாப்பிட்டோம்னா. அதே மாதிரி இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த மிளகு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால் இந்த மிளகை எப்போவுமே உங்கள் கூடவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்லேயே நிறைஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.